Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மினிமலான யூட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்லயோ இல்ல ஒரு மீம் ப்ராஜெக்ட்லயோ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு கம்மியான மார்க்கெட் கேப்ல லான்ச் ஆகும். சோ அதனால நமக்கு 100x, 200x, 50xலாம் வெரி ஈஸிலி பாசிபிளா இருக்கும். பட் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணனும். ஒரு சில வாட்டி மோஸ்டா ஃப்ளாப் ஆயிடும், செத்து போயிடும். ஒரு சில வாட்டி ஸ்கேம் ரக்குல் எல்லாமே கூட நடக்கும். எப்படி நம்ம டோக்கன் லிக்விடிட்டி லாக் ஆயிருக்குதா அண்ட் இந்த டோக்கனோட டீம் எப்படி கேவைசி பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, பேசிக்கான ஆன் செயின் ஸ்டப்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். paxunitas அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை நான் இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அது கைண்ட் ஆஃப் இந்த மினிமலான யூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதை வச்சு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பின்சேலில் நடக்கக்கூடிய லான்ச்சஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அது எப்படி நடக்குது, அதில் பின்சேல் எப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ நவ். இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மினிமல் யூட்டிலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இந்த மீம் காயின்ஸ், இதெல்லாம் எப்படி கிரெடிபிலிட்டி செக் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த paxunitas வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த பின்சேலில் ஏகப்பட்ட மீம் காயின்ஸு அண்ட் யூட்டிலிட்டி காயின்ஸ்லாம் வருங்க. இப்போ இந்த பின்சேலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சில லான்ச்சஸ்லாம் சொல்லணும்னா, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்போ, இப்போ இந்த paxunitasஸே பார்த்தீங்கன்னா பின்சேலில் தான் அவங்க அந்த லான்ச் பேட் யூஸ் பண்ணி தான் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. பின்சேலில் இருந்து இது ஒரு 20x பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸ்டில் இதோட மார்க்கெட் கேப் வேல்யூவேஷன் கம்மியாக தான் வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்தே ஒரு 20 மேபி நல்லா போச்சுன்னா 30-40xலாம் ஈஸியாக கூட பண்ண பாசிபிலிட்டியானது இருக்குது. அண்ட் சேம் டைம் இது இப்போ ரீசெண்டாக பிட்மார்ட் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால தான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய காரணம். சரி, இந்த பின்சேல்னால் என்ன? இது பேசிக்காக இது ஒரு லான்ச் பேட். அது இல்லாமல் மற்ற ஒரு சில விஷயங்களும் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இப்போ நம்ம இந்த லான்ச் பேட் அப்படின்னும் போது டாவ் மேக்கரு, ரெட் கைட்டு, இந்த போல்கா ஸ்டார்டர் இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரும். பட் அந்த லான்ச் பேடை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லான்ச் பேட். இது வரைக்கும் 2500 ப்ராஜெக்ட்ஸ் மேலே இதில் லான்ச் ஆகிருக்குது. இது வரைக்கும் டோட்டல் ஃபண்ட்ஸ் ரைஸ்னு பார்த்தீங்கன்னா $100 million மேலே ஃபண்ட்ஸ் ரைஸ் ஆகப்பட்டிருக்குது. என்ன இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்னா, இந்த டாவ் மேக்கரோட டியூ டெலிஜென்ஸ், அவங்க ப்ராடக்ட்ஸை பிச் பண்ணுற விதமே வேறு. இப்போ நான் ஒரு யூட்டிலிட்டி ப்ராடக்டாக இருக்கேன், பெரிய ப்ராடக்டாக இருக்கேன்னா டயர் வைஸாக லான்ச் பேட்ஸ்க்கு போவோம். இந்த பின்சேல் பொறுத்த வரைக்கும் என்ன விதமான ஒரு ப்ராடக்ட், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இல்லை நான் ஒரு மீம் லான்ச் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ஈஸியாக டக்குன்னு எனக்கு வேலை முடியணும், ஒரு லான்ச் இது பண்ணோன்னா மோஸ்ட்டாக பின்சேலுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பின்சேலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லான்ச் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போகிறோம். லான்ச் பேட் லிஸ்ட் இருக்குது. இதில் ப்ரைவேட் சேலுக்கும் ரைஸ் பண்ணலாம், லான்ச் பேடும் அதாவது பப்ளிக் சேலும் பண்ணலாம், ப்ரைவேட் சேலும் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு இந்த லான்ச் பேட் பற்றிலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பிங்க் லாக் இது பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த லான்ச் பேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர் ஆப்ஷன்ஸோடு கொடுப்பாங்க. ஏகப்பட்ட லான்ச் பூல்ஸ் வந்திருக்கும், ஏகப்பட்ட டோக்கன்ஸ் அவங்களுக்கான ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த பேக்ஸு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மெயினான ஃபீச்சர் என்னென்னா, இப்போது அனானிமஸாகவும் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ நான் அனானிமஸாக என்னோட ப்ராஜெக்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை நான் கேவைசி பண்ணி பின்சேல் கிட்ட கேவைசி பண்ணோன்னா ஓரளவுக்கு நான் ரக் புல் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணோன்னா கேவைசி அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சேம் டைம் நீங்கள் ஃபேர் லான்ச்சா, ப்ரீ சேலா, ஆக்ஷனா, என்ன லான்ச் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த ஃபில்டரும் இருக்குது. இப்போ ஒரு சாஃப்ட் கேப், ஹார்ட் கேப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இப்போ நான் ஒரு மீம் காயினோ இல்லை பேக்ஸுவே வச்சுப்போம். பேக்ஸ் ஒரு மினிமல் யூட்டிலிட்டி ப்ராடக்ட். இப்போ நான் பேக்ஸுக்கு ஒரு 10 எத்தேரியம் சாஃப்ட் கேப்ட்டு 20 எத்தேரியம் ஹார்ட் கேப்பாக வைக்கிறேன்னா 10 எத்தேரியம் சாஃப்ட் கேப் அப்படின்னும் போது அது மினிமம் அந்த பட்ஜெட், அந்த அமௌண்ட் ரைஸ் பண்ணால் தான் என்னால் அந்த ப்ராடக்ட்டை நான் பண்ண முடியும். அப்போ தான் என்னால் டெக்ஸில் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும். அப்போ தான் என்னோட ப்ராடக்ட்டோட ஆப்ரேஷனல் காஸ்ட், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், நான் பில்ட் பண்ணதை அந்த டெவலப்பர்ஸ் கொடுத்த காசாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான ஆப்ரேஷனல் காஸ்ட், அது பேசிக்காக அந்த ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணனாலே எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஹார்ட் கேப்னா மேக்ஸிமம் இந்த அளவுக்கு வரைக்கும் எங்களுக்கு ரைஸ் பண்ணால் போதும். ஏன்னா நான் இஷ்டத்துக்கு என்னோட ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே கோடியாவோ மில்லியன்ஸாவோ எல்லாருக்கிட்டையும் ஃபண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்க முடியாது. மேக்ஸிமம் இவ்வளோ ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஹார்ட் கேப் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல இது வந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ணிக்கலாம், அந்த செயின் பேஸ்டாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் அதுதாங்க ஆர்ட் கேப் ஃபில்லான ப்ராடக்ட்ஸு லைக் இதுலேயே நம்ம வந்து அசெண்டிங் டிசெண்டிங் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா பேக்ஸ்னு கொடுக்குறேன். மோஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு மீம் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பேடில் வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு கேவைசி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கே வந்து போங்க. அட்லீஸ்ட் பிங்சேலில் கேவைசி பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் ரக்லாம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். அது இல்லாமல் அட்வான்ஸ் மோட் அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் போய்ட்டு உங்களோட நீங்கள் இதுவும் வந்து லைக் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஹெட்ஜ் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் இனிஷியல் மார்க்கெட் கேப் என்ன, ஆடிட்லாம் வந்து நடந்துருக்குதா, இதெல்லாம் பற்றியுமே வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் பேக்ஸ் வந்து எப்போவோ பின்சேலில் வந்து நடந்தது, இப்போ கேப்பும் எப்போவும் நடந்தது. இப்போ பேக்ஸ் வந்து பார்ப்போம். வியூ புல்னு வந்து கொடுத்தோன்னா 25 எத்தேரியம் தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாகவே. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்குங்க. பேக்ஸ்னா என்ன, இவங்களோட வெப்சைட் இந்த மாதிரி தான் கொடுத்தே ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பின்சேலில் ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ஆனது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படிங்கிறது யாராவது யூடியூபர் மேக் பண்ண வீடியோ வந்து இருக்கும். ஒரு எத்தேரியமுக்கு எவ்வளோ பேக்ஸு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. எவ்வளோ இதுவில் டாலர்லாம் மென்ஷன் இருக்காது. இப்போ கரண்ட் ரேட்டில் இவ்வளோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோக்கு அப்போது வந்து ஒரு எத்தேரியமுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 25 எத்தேரியம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் சேலில் லான்ச் பேடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. சப்போஸ் அது டம்ப் ஆகிட்டே வந்து இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பைபேக் இது வந்து வச்சுருப்பாங்க. பைபேக்கான இப்போ 25 எத்தேரியமில் கிட்டத்தட்ட ஒரு 5 எத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக்காக வந்து அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக் பர்சன்ட் 25 எத்தேரியமில் 20% அந்த டோக்கனை சப்போஸ் டம்ப் ஆச்சுன்னா திரும்ப வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கு. அதில் 40% வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிக்காக. 25 எத்தேரியமில் 40% என்ன அர்த்தம், ஒரு 10 எத்தேரியம் கிட்ட 10 எத்தேரியம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லிக்விடிட்டி டெக்ஸ்ட்லலாம் வந்து கொடுக்கறதுக்காக லிக்விடிட்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டோட்டல் சப்ளை எவ்வளோ, ப்ரீசேலில் எவ்வளோ செல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேக்ஸு வந்து இப்போதைக்கு காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து வந்துருச்சு. இனிஷியலாக இது வந்து இந்த சேல் முடிஞ்சு பிங்சேலில் வந்து சேல் பண்ண முடிஞ்சு லிஸ்ட் பண்ணும் போது மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80K 100Kக்குள்ளே தான் வந்துருக்குது. இப்போது 1.5 மில்லியன் பக்கம் வந்துருக்குது. இப்போ இதை சுற்றி ஹைப் வந்து அதிகமாகவே வந்து ஆயிடுச்சு. பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அவங்க எக்கோ சிஸ்டமில் ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக அந்த பேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யூட்டிலிட்டி அண்ட் ஷிட்லாம் வந்து கிடையாது. பேக்ஸ் இஸ் அ டீசென்ட்ரலைஸ் டோக்கன், பேசிக்கான ஒரு டோக்கனு கிரியேட்டட் வித் நோபல் பர்பஸ் ஆஃப் அட்வொகேட்டிங் ஃபார் அன் எண்ட் ஆஃப் வார். ஸோ இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வரும்போது தான் இந்த பேக்ஸ் யூனிட்டஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. இதோட கான்செப்டே என்னென்னா யூனிட்டி, ஹார்மனி அண்ட் கலெக்டிவ் டிசைவர் ஃபார் பீஸ்ஃபுல் வேர்ல்ட். இப்போது மேபி இது ரஷ்யா யுக்ரைன் வார்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பயங்கரமான பம்ப் ஆகும் போல். பட் என்னென்னா இது வந்து நோ ஜோக் அட் ஆல். சீரியஸாக இந்த வாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மோசங்க. சில்ட்ரன்ஸ் ஆர் டையிங், இதெல்லாம் இந்த இதுவே பார்க்கவே ரொம்ப ட்ராமாவாக தான் வந்துருக்குது. சேவ் அவர் வேர்ல்ட். ஸோ இவங்க பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரிட்டியாகவும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க போல். லைக் இவங்க ரெவன்யூ ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேரிட்டைஸ் பண்ணுறது அண்ட் சேம் இந்த ப்ராடக்டோட ஹோல் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மனி அண்ட் யூனிட்டி பீஸ் அப்படிங்கிறது தான். ரெஃப்யூஜிஸ்லாம் இந்த வார்னால தானே வந்து க்ரியேட் ஆகுறாங்க. அண்டு வார் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம், அது தேவையே இல்லாததும் கூட. லைக் இந்த மாதிரி வந்து ஒரு வயலன்ஸ் மூலயமா வந்து போகிறது பாருங்கள், தேவையில்லாமல் ரெஃப்யூஜிஸ்லேருந்து எல்லாமே. ஸோ ஓகே, நம்ம இதுக்கு வந்து வருவோம். ஸோ இதுதான் கைஸ் இந்த இது அப்படிங்கிறது. இவங்க பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அதான் பிங்சேல் மூலமாக அந்த ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தேரியம் செயினில் ERC20 இருக்கக்கூடிய ஒரு காயின் தான், இந்த டோக்கன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ஸ் வந்து இப்போதைக்கு இவங்களதில் வந்து லிக்விடிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா 200K லிக்விடிட்டி வந்து இருக்குது டெக்ஸில் வந்து, அதாவது யூனிஸ்வாப்பில் வந்து. அதில் 20% சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ளை லாக் ஆகிருக்கிறதுல வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வராது. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி இப்போது பேக்ஸுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸில் வல்னரபிலிட்டிலாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஒரு சில பாட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் கூட வந்து சொல்கிறேன். 200K லிக்விடிட்டி வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% சப்ளை வந்து 100 இயர்ஸ்க்கு மொத்தம் சப்ளை வந்து அதாவது லிக்விடிட்டி சப்ளை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் தொடர்ந்து பெரிய பம்ப் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு நல்லாவே ஒரு பம்ப்
பம்ப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்குது. நீங்கள் இது இப்போ எங்கே வாங்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒரு $100 அந்த மாதிரிலாம் வந்து வாங்க போகிறீங்க, $50 $100 வாங்க போகிறீங்கன்னா பிட்மார்ட்டில் வாங்குறது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் பெரிய குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா யூனிஸ்வாப் மாதிரி டெக்ஸ்ட்லேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப்பில் தான் ஒரு 200-300 பக்கம் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்குது. ஐ கேன் டேக் தட் ரிஸ்க் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். சின்ன அமௌண்ட்டாவது மேபி போடலாம் இந்த இடத்துலேருந்து. அகெயின் இவங்க ஆக்சுவலாக நிறைய மார்க்கெட்டிங்லாம் கூட பட்ஜெட் அலோகேட் பண்ணி இப்போ பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவ்வளோ கம்மியான மார்க்கெட் கேப்லேயே ஒரு சென்ட்ரலைஸ் செக்ஷனில் எடுத்துகிட்டு வர கூட அவங்க ஃபண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஓகேவாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன இந்த பிங்க்சேலெல்லாம் வந்து இருக்குடான்னா, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிங்க் லாக் அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ டோக்கன் இல்லை லிக்விடிட்டி வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இப்போ என்னடான்னா, இப்போ டெக்ஸ் டூல்ஸில் பேக்ஸோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். டோக்கனோட அந்த லாக் இதுலாம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக இங்கேயே வந்து இப்போ டெக்ஸ் டூல்ஸ்லேயே வந்து காட்டிடும். சப்போஸ் வேறு ஏதாவது இப்போ அவங்க வந்து யூனிக்ரிப்டில் லாக் பண்ணலாம். நிறைய இது வந்துருக்கு, டீம் ஃபினான்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு இது வேணால் லைக் இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ஸு இதை யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு டோக்கன் லிக்விடிட்டி வந்து டெக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஈஸியாக அந்த லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணிட்டேன்னா நான் உங்கள் எல்லாரையும், நீங்கள் வாங்கினவங்க எல்லாரையும் நான் ஸ்கேம் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம். ஸோ அந்த டைமில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சில சர்வீசஸ் யூஸ் பண்ணி என்னோடய லிக்விடிட்டியை நான் வந்து லாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறது. இப்போ 100 years வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் நம்பி இந்த டோக்கன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வாங்குறீங்கன்னா நான் லிக்விடிட்டி எடுத்தால் தானே நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களை வந்து ரக்புல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. பேசிக்காக ஸ்கேமர்ஸ் வந்து 2 விதமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. ஒன்று, டோக்கன் வந்து அவங்க அதிகபட்சமாக வந்து வச்சுட்டு லைக் டோக்கன் வந்து அந்த ப்ராடக்ட் டீமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து செல் பண்ணி டம்ப் பண்ணி மொத்தம் காலி பண்ணுவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடிட்டி லாக் பண்ணாமல், லிக்விடிட்டி லாக் பண்ணுறது நான் என்னன்னா நான் டெக்ஸில் வந்து லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நான் லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணிட்டேன்னா வாங்கின எல்லா டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து நான் ஸ்கேம் பண்ணிட்ட மாதிரி தான். ஏன்னா அவங்களால திரும்பி அவங்க டோக்கன்ஸ் வந்து விற்று எடுக்க லிக்விடிட்டி வந்து இருக்காது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யூனிக்ரிப்ட், டீம் ஃபினான்ஸு, பிங்க்சேலு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ இந்த இடத்துல பிங்க்சேல்லையே கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வேல்யூ லாக்டுன்னு. அதாவது இது வரைக்கும் இந்த பிங்க்சேலோட லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ வர்த்தான இது வந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேல்யூ வந்து. இப்போது ஒரு எஸ்ரோ கைண்ட் ஆஃப் ஒரு எஸ்ரோ மாதிரி பண்ணுற மாதிரி தான். இப்போது என்னென்னா நான் வந்து என்னோடய டோக்கன் லிக்விடிட்டி வந்து நான் திரும்ப ரக்புல் பண்ணி ஸ்கேம் பண்ணி ஏமாற்ற முடியாத அளவுக்கு என்னோடய டோக்கனை வந்து நான் லிக்விடிட்டி வந்து கொடுத்து லாக் பண்ணிடுறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் தான் என்னோடய ப்ராஜெக்டோட ஃபவுண்டர், நான் தான் டோக்கன்லாம் வந்து வச்சுருக்கேன். நான் ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆஃப் எத்தேரியம் கொடுத்து டெக்ஸில் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணி டோக்கன் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இது நான் ஆட் பண்ணதுக்கு எனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு NFT மாதிரி ஒரு இது வந்து வந்துடும் யூனிஸ்வாப்பில். நான் வந்து இந்த லிக்விடிட்டி ஆட் பண்ணும்போது இப்போ என்னென்னா இந்த யூனிக்ரிப்ட், பிங்க்சேல் இதிலலாம் வந்து நான் என்னோடய லிக்விடிட்டி லாக் பண்ணுறது என்னென்னா இந்த லிக்விடிட்டி அக்சஸ் அப்படிங்கிறது NFT மாதிரியோ ஒரு ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். அந்த இது வந்து அந்த அக்சஸ் வந்து அந்த இது வந்து இவங்கக்கிட்ட ஒரு சில மாதம், ஒரு வருஷத்துக்கோ இல்லை 10 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ இல்லை 100 வருஷத்துக்கோ எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணால் கொடுத்து நான் வந்து சைன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எனக்கு அந்த லிக்விடிட்டிக்கான அக்சஸ் வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்சைனில் ஈத்தர் ஸ்கேனில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ERC20 வாங்குறீங்கன்னா அதோட ஹோல்டர்ஸ் என்ன, இப்போ 20% சப்ளை வந்து லாக் அப்படின்றாங்க. அந்த 20% சப்ளையோட வேலெட்டு தான் இது வந்து. அதுக்கப்புறம் பேர்ன் பண்ணுற அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுனிட்டிஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து பண்ணிட்டாங்க. பைபேக்கும் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க சொன்ன அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் ஹோல்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஓரளவுக்கு டைல்யூட்டடாக இருக்கா, இல்லை யாராவது வந்து வேல்ஸ் வந்து இருக்காங்களா டம்ப் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக பண்ணால் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் பிங்க்சேலில் எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து அனலைஸ் பண்ணோன்னா. மேபி இதை பற்றி பார்ட் 2 வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் டீட்டெயிலாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தாண்டி பிங்க்சேலில் இன்னும் நிறைய இதுவும் வந்து இருக்குது. அண்ட் பேக்ஸ் யூனிட்டஸும் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கனால இது வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்களும் வந்து பிட்மார்ட்லேயோ இல்லை யூனிஸ்வாப்லேயோ வந்து வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அண்ட் ETF-ம் பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டைம்லி அப்டேட்ஸ் அங்கே தான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே ஷேர் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ட்விட்டர்லேயே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், see you with another video tomorrow.